நண்பர்களுக்கு வணக்கங்க. இது ஆர்கான் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல்ஸ் கோயம்புத்தூருங்க. நம்ம பார்த்திங்கன்னா சர்வோ ஸ்டெபிலைசர் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வோ ஸ்டெபிலைசர் எண்டு டு எண்டு எப்படி ரெடி ஆகி ஃபைனலாக கஸ்டமர் சைட்டுக்கு போகுன்றதை பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம ஃபேப்ரிகேஷனில் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் கூல்டு சர்வோ ஸ்டெபிலைசரோட டேங்க்குங்க. இந்த டேங்க்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேப்ரிகேஷனில் நம்ம பண்ணுறதுங்க. சைஸு பார்த்திங்கன்னா வோல்டேஜு என்ன ரேஞ்ச் கொடுக்குறாங்களோ கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து நம்ம ஸ்டெபிலைசர் ரெடி பண்ணுறதுங்க. இப்போது இந்த ஸ்டெபிலைசரில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது 2 ஸ்டெபிலைசர் ஃபேப்ரிகேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் கூல்டு டைப்போடது பார்த்தோம். இப்போது இது அதில் பார்த்திங்கன்னா கூலிங் ஃபின்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இதுவும் ஆயில் கூல்டு தாங்க. பட் இதில் பார்த்திங்கன்னா கூலிங் ஃபின்ஸ் எல்லாம் வைக்காமல் பண்ணுறதுங்க. கூலிங் ஃபின்ஸ் மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளோட கூலிங் பர்பஸ்க்காக தான் வைக்கிறது. கூலிங் ஃபின்ஸ்னால் தெரியாதவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் சைடாக இருக்கும் பார்த்திங்களா, ஒரு விங்ஸ் மாதிரி, அதுதானுங்க கூலிங் பர்பஸ்க்காக வைக்கிறதுங்க. நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிகேஷன் முடிச்சு விட்டிங்க, பவுட்ரு கோட்டிங் போயிருங்க. பவுட்ரு கோட்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நம்ம இப்படி எம்எஸ்ஆர் இருக்கக்கூடிய நம்ம ஃபேப்ரிகேஷன் பண்ண ஸ்டீல் பார்த்திங்கன்னா கலர் மாறுறது அங்கே தானுங்க. ஒரு 50% நமக்கு ஒர்க்கு வந்து நமக்கு பவுட்ரு கோட்டிங்கில் கம்ப்ளீட் ஆகிருங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டோரு சைடு எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு பவுட்ரு கோட் ஆகி வருங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா பவுட்ரு கோட்டிங்கில் தான் தேய்ச்சிட்ருக்காங்க. ஸோ தேய்ச்சதுக்கப்புறம் உலருக்கு போட்டு உங்களுக்கு பவுட்ரு ஏற்றுவாங்க. ஃபுல்லாத்தையும் பவுட்ரு கோட்டிங் பண்ணுவாங்க. பவுட்ரு கோட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு துரு பிடிக்காது அவ்வளோ சீக்கிரம். அது உங்களுக்கு குவாலிட்டியை பொறுத்து அது மாறும். ஸோ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் பண்ணுறது இல்லைங்க, நம்ம நார்மல் ஸ்டாண்டர்ட் இது பண்ணுறோம். கிளாசிக் போட்டாலும் ரொம்பவும் இதாகிருங்க. நெக்ஸ்ட் இங்கே பவுட்ரு கோட்டிங் முடித்தோன்னு பார்த்திங்கன்னா நம்ம அசம்பிளிங்க்கு நம்ம கொண்டு வந்துடுவோம் கம்பெனிக்கு. மெயினாக பார்த்திங்கன்னா சர்வோ ஸ்டெபிலைசரில் நமக்கு பக்புட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா டிம்மர் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லக்கூடியது 2 காம்பனண்ட்டு மெயின் காம்பனண்ட்டுங்க. இந்த பக்புட் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா பக்போஸ்ட்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இஎன்டையும் யூஸ் பண்ணுவோம், நம்ம டொராய்டலும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தமிழ்நாடுன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஐஎன்டை தானுங்க. நம்ம பார்த்திங்கன்னா இங்கே டொராய்டல் தான் யூஸ் பண்ணுறதுங்க. நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்குதுங்க. நம்மளோட வோல்டேஜ் கொடுத்து நம்ம வைண்டிங் பண்ணி எடுக்கிறதுங்க. நல்லா குவாலிட்டியாக நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வைண்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். நாய்ஸ் வர்றதில்லைங்க. மெயின் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹம்மிங் நாய்ஸ் வரும், பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஹம்மிங் நாய்ஸ் சுத்தமாக அரெஸ்ட் ஆகிருங்க. ஏன்னா இதுவும் ஒரு டொராய்டல் கோரில் நம்ம வைண்டிங் பண்ணுறதுனால சுத்தமாக அந்த வைண்டிங் நாய்ஸ் அரெஸ்ட் ஆகிருதுங்க. இதில் நம்ம வோல்டேஜ் தகுந்தாறு போல் நம்ம கேஜ் போட்டு நமக்கு தேவையானது போல் நம்ம சுற்றிக்கிறதுங்க. இந்த டொராய்டல் டைப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே எஃபிஷியண்ட்டாக இருக்குதுங்க. கம்பேர் வித் நம்ம இஎன்டையரோட ரொம்பவுமே எஃபிஷியண்ட்டாக இருக்குதுங்க. இதை பற்றி ஒரு நாள் வீடியோ பார்க்கலாங்க டீட்டெயிலாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டொராய்டலோட அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு நம்ம அசம்பிள் பண்ணுவாங்க. இது ஸ்டட்டு போட்டு பண்ணுவோம், நம்ம ராடு போட்டு பண்ணுவோம், எதில் வேணாலும் பண்ணலாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ராடு போட்டு பண்ணியிருக்கோம் ஒட்டுக்கா. இது என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது சர்வீஸ்னால் ஈஸியாக நம்ம வெளியே தூக்கி பார்த்துடலாங்க. ஒட்டுக்கா 3ஐயுமே தூக்க வேண்டிய தேவை இருக்காதுங்க. இப்போ ஒரு ஃபேஸில் ப்ராப்ளம்னா ஆர் ஃபேஸ் காயில் மட்டும் தூக்கி நம்ம சர்வீஸ் பார்த்துக்கலாங்க. அது ஒரு அட்வான்டேஜுங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம டிம்மரை மேலே இங்கேயும் நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. மோட்ரு பிளேட்டையும் சரிங்க, டிம்மரையும் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. நெக்ஸ்ட் பவர் கோட்டிங் ஆகி அசம்பிள் ஆகி இன்னும் உள்ளருக்கு இறக்கலைங்க, காயிலெல்லாம் இறக்கலைங்க. சைடில் பார்த்தா தெரியுங்க. பேக்கில் நிற்கிறது பார்த்திங்கன்னா ஏர் கூல்டோட ஃப்ரேம் ஸ்டாக்குங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு லேம்ப் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 22 mm லேம்ப்புங்க. ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 22 mm லேம்ப்புங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு இன்புட் வருதா வரலையா அப்படின்றது ஒரு டிஸ்பிளே மட்டும் பார்த்தா தெரியாதுங்க. கம்பல்சரி ஒரு லேம்ப் போட்டு நம்ம ஒரு கிளாரிட்டியாக கொடுத்தா தான் நல்லா தெரியுங்க. நம்ம யூஸ் பண்ணியிருக்க கலர் பார்த்திங்கன்னா பவர் கோட்டிங்கில் பிளாக் அண்ட் ஒயிட்டுங்க. இப்போ பளிச்சுன்னு தெரியுன்றதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீலும் பார்த்திங்கன்னா பாலிமர் வீல் போட்டிருக்காதுங்க. இது கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் வீடியோன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 டன் பக்கம் தாங்குங்க. நமக்கு அந்தளவுக்கு இல்லை. ஸோ இது ரொம்பவுமே ஹெவியாக இருக்குங்க. ரொம்ப ஹைட்டாக ஏற்றி பெரிய 6 inch வீல் தான் போட்டிருக்கோம். நமக்கு ஏற்றுறதுக்கு இறக்குறதுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக கஸ்டமர் சைட்லேயும் சரிங்க, அதுக்காக கொடுத்துருக்குதுங்க. சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் ஸ்டெபிலைசர் பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்டான மாடிக்கோ ஒரு வேறு ஃப்ளோருக்கோ ஏற்றுறதுக்காக சைடில் பார்த்திங்கன்னா ஆங்கிள் கொடுத்துருக்கோங்க. இன்கேஸ் மேலே ஏற்றுறதா இருந்தால் ஏற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காட்டுங்க. டிஜிட்டல் மீட்டர் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வோல்டேஜ் கரண்ட்டு உங்களுக்கு
பவர் ஃபேக்டருங்க, ஈச் இண்டிவிஜுவல் ஃபேஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துருங்க. இது பார்த்திங்கன்னா இந்த போர்டில் பார்த்திங்கன்னா இன்பில்ட் ட்ரான்ஸ்ஃபார்மருங்க. இன்பில்ட் இல்லாமல் தனியாக ட்ரான்ஸ்ஃபார்மர் கேட்டிங்கன்னா அது கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து அது தனியாகவும் பண்ணி கொடுக்கலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தனித்தனி ஃபேஸ் வந்து இண்டிவிஜுவல் ஃபேஸ் கண்ட்ரோல் வேணுன்னா 3 போர்டு போட்டு அது தனித்தனியாக பண்ணி கொடுத்துர்லாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா டெஸ்டிங்லாம் முடிச்சுட்டுங்க கஸ்டமர் சைட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அப்படி தாங்க கேபிள் போட்டு உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கம்பெனிலேருந்து வேணும்னா கம்பெனிலேருந்து பண்ணி கொடுக்குறதுங்க. அப்படி இல்லையா கஸ்டமரே இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனாலும் ஓகே தாங்க. கம்பெனிலேருந்து வந்தாலும் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ தானுங்க. ஸோ அதனால் நோ ப்ராப்ளங்க, அடிஷ்னல் காஸ்ட்லாம் கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி சர்வோ ஸ்டெபிளைசர் அல்லது ட்ரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி அல்லது வீடுகளுக்கு உங்களுக்கு தோட்டத்துக்கு வேணும்னா நம்ம கம்பெனியை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்வோ ஸ்டெபிளைசர் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்கொயரி இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கம்பெனிலேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.